அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தௌபா, பாவ மன்னிப்பின் போது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை குறித்து எப்பொழுதும் நிராசை அடையாதீர்கள். எத்தகைய பெரும் பாவங்கள் புரிந்திருந்தாலும் சரியே, பாவ மன்னிப்பை கொண்டு மனத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துங்கள். மேலும் இறைவனை நம்பி வாழுங்கள். நிராசை அடைவது இறை நிராகரிப்போரின் நடத்தையாகும். இறை நம்பிக்கையாளர்களின் சிறப்பம்சம் இதுவே. அவர்கள் மிக அதிகமாக பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் எந்த ஒரு நிலையிலும் இறைவனை குறித்து நிராசை அடையாதவர்களாகவும் விளங்குகின்றார்கள். பாவங்கள் அதிகமாக இருப்பதைக் கண்டு நிராசையில் மூழ்கி விடுவது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை குறித்து நம்பிக்கை இழப்பது போன்றவை உள்ளத்தையும் சிந்தனையையும் பாழ்படுத்திவிடும் வழிகேடுகளாகும். தன்னுடைய அடியார்கள் குறித்து இறைவன் அவர்களிடமிருந்து எப்பொழுதும் பாவம் ஏற்படுவதில்லை என கூறவில்லை. மாறாக இவ்வாறு கூறியுள்ளான்: அவர்கள் பாவம் செய்துவிட்டால் பாவத்தில் அவர்கள் நிலைத்து நிற்பதில்லை, நேர்மையான முறையில் அதனை ஒப்புக்கொள்கின்றார்கள். மேலும் தான் தூய்மையடைய வேண்டும் என்னும் கவலையில் அமைதியை இழந்து நிற்கிறார்கள். திருமறை அறிவுறுத்துகிறது. மேலும் அவர்கள் எத்தகையோர் எனில், மானக்கேடான செயல்கள் செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவங்களை செய்து தமக்குத்தான அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து தம் பாவங்களுக்காக அவரிடம் மன்னிப்பு கோருவார்கள். ஏனெனில் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் வேறு யார்? மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். திருக்குர்ஆன் 3:135. பிறிதொரு இடத்தில் திருமறை கூறுகிறது: உண்மையில் எவர்கள் இறை அச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சைத்தானுடைய தாக்கத்தினால் ஏதேனும் தீய எண்ணம் ஏற்பட்டால் உடனே விழிப்படைந்து விடுவார்கள். அப்போது அவர்களுக்கும் சரியான செயல்முறை எதுவென்பது தெளிவாய் புலப்பட்டு விடுகின்றது. திருக்குர்ஆன் 7:201. மேலும் அண்ணன் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மனிதர்கள் அனைவரும் குற்றம் புரிபவர்களே. குற்றம் புரிவோரில் சிறந்தவர்கள் அதிக பாவ மன்னிப்பு கோருபவரே ஆவார். ஆதாரம் திருமிதி. இறைவனுக்கு நேசமானவர்களின் சிறந்த பண்பு குறித்து அவர்கள் இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்குவார்கள், பின்னரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என திருமறை கூறுகிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாவ மன்னிப்பு கோரிய வண்ணம் இருக்க வேண்டும். வல்ல இறைவன் பாவங்களை மன்னிப்பான், ஏனெனில் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மக்கள் மீது அன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றான் என உறுதியாக நம்ப வேண்டும். திருமறை கூறுகிறது: எனவே உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள், பிறகு அவன் பக்கம் மீளுங்கள். திண்ணமாக என் இறைவன் கருணை பொழிபவனாகவும் தன் படைப்பினங்கள் மீது பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றான். திருக்குர்ஆன் 11:90. இறையருள் கிட்டும் என்று எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுடைய பாவங்கள் எந்தளவு அதிகமாக இருந்தாலும் சரியே, இறைவனின் கருணையோ அதைவிட விசாலமானது என்பதை உறுதியாக நம்புங்கள். கடல் நுரையை விட அதிக அளவுக்கு பாவம் புரிந்தவனும் தனது பாவத்தை குறித்து வெட்கப்பட்டு இறைவனிடம் இறைஞ்சினால் இறைவன் நிச்சயமாக அவனுடைய வேண்டுகோளை செவிமடுக்கின்றான். மேலும் தனது கருணை கொண்டு அவனுக்கு புகலிடம் அளிக்கின்றான். திருமறை உணர்த்துகிறது: நபியே, கூறுவீராக, தங்கள் ஆன்மாக்களுக்கு கொடுமை இழைத்துக் கொண்ட என் அடிமைகளே, அல்லாஹ்வின் கருணை பற்றி நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். திண்ணமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அவன் பெரிதும் மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான். திரும்பி விடுங்கள் உங்கள் இறைவனின் பக்கம், மேலும் அடிபணிந்து விடுங்கள் அவனுக்கு, உங்கள் மீது வேதனை வருவதற்கு முன்பாகவே. பிறகு எங்கிருந்தும் உங்களுக்கு உதவி கிடைக்காது. திருக்குர்ஆன் 39:53-54. வாழ்வின் எந்த கட்டத்திலும் பாவங்கள் குறித்து வெட்கமும் மனவேதனையும் தோன்றினால் அதனை இறைவன் அருளிய பேறு என நினையுங்கள். பாவ மன்னிப்பின் கதவுகள் திறந்திருக்கிறது என்பதை உணருங்கள். இறுதி மூச்சை இழுப்பதற்கு முன்னர் வரை இறைவன் மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றான். இறுதி மூச்சை இழுக்க தொடங்கியவுடனேயே மனிதன் மறு உலகத்தை எட்டி பார்க்க தொடங்கி விடுகின்றான். அப்போது பாவ மன்னிப்புக்கான வாயில் மூடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள்: இறுதி மூச்சை இழுப்பதற்கு முன்னால் இறைவன் மக்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான். ஆதாரம் திருமிதி.
அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சமுதாயத்தை நிராசையிலிருந்து மீட்பதற்காக நபி தோழர்களிடம் ஒரு வினோதமான நிகழ்ச்சியை எடுத்து கூறும் முன் மொழிந்தார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் வாழ்வின் எந்த கட்டத்திலும் தாம் புரிந்த பாவங்கள் குறித்து வெட்கப்பட்டு மனம் திருந்தி வாய்மையுடன் இறைவனிடம் வேண்டினால் கருணைமிக்க இறைவன் பாவ மன்னிப்பை அவர்களுக்கு அருளுகின்றான். ஒரு பொழுதும் அவர்களை வெறுண்டோட செய்ய மாட்டான் என்ற படிப்பினை அந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நிகழ்ச்சி இதுவே. பண்டைய சமுதாயத்தில் ஒருவன் இருந்தான். அவன் 99 கொலைகள் செய்திருந்தான். அவன் உலகில் இப்போது இருக்கும் பெரும் அறிஞர் யார் என மக்களிடம் கேட்டான். மக்கள் இறைநேசரான ஒரு துறவியின் முகவரியை தந்தார்கள். அந்த துறவியிடம் சென்று அவன் கூறினான், ஐயா, நான் 99 கொலைகள் செய்துவிட்டேன். இப்போது என்னுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதற்கு அந்த துறவி கூறினார், உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான எந்த வழியும் இல்லை. இதை கேட்டவுடன் நிராசையில் மூழ்கிய அவன் அந்த துறவியையும் கொன்றுவிட்டான். இப்போது அவன் 100 மனிதர்களை கொன்றவன் ஆவான். பிறகு பூமியில் இறைநெறியை குறித்து மிக அதிகம் அறிந்தவர் யார் என மக்களிடம் மீண்டும் அவன் கேட்டான். மக்களும் இன்னொரு துறவியின் முகவரியை தந்தார்கள். அப்போது பாவ மன்னிப்பு பற்றி கேட்கும் நோக்கத்துடன் அந்த துறவியிடம் அவன் சென்றான். தனது நிலையை எடுத்து கூறினான், ஐயா, நான் 100 கொலைகளை செய்துவிட்டேன். என்னுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என அறிவியுங்கள் என்றான். மேலும் நான் மன்னிக்கப்படுவதற்கு வழி ஏதேனும் உண்டா என வினவினான். அந்த துறவி கூறினார், ஏன் இல்லை? உங்களுக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் இடையில் தடை என்ன இருக்கிறது? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு செல்லுங்கள். அங்கு சில இறைநேசர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள். பிறகு எப்பொழுதும் தாயகத்துக்கு திரும்பி வராதீர்கள். ஏனெனில் மார்க்க ரீதியாக பார்த்தால் இந்த ஊரின் சூழ்நிலை உங்களுக்கு பொருத்தமானதாக இல்லை. பாவ மன்னிப்பின் மீது இங்கு நிலைத்து நிற்பது உங்களால் முடியாது. மேலும் தம் சீர்திருத்த முயற்சிகளில் ஈடுபடுவதும் இங்கு கடினமானதாக இருக்கும். இதனை கேட்ட அந்த மனிதன் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு புறப்பட்டான். பாதி வழிதான் சென்றிருப்பான். அவனுடைய மரண நேரம் வந்துவிட்டது. அப்போது கருணையின் வானவர்களுக்கும் வேதனை கொண்டு வரும் வானவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்கிவிட்டது. கருணைக்குரிய வானவர் கூறினார், இவன் பாவங்களிலிருந்து மீண்டு பாவ மன்னிப்பு கோரி இறைவனை நோக்கி இங்கு வந்துள்ளான். அதற்கு வேதனைக்கான வானவர்கள் பதிலளித்தனர், இல்லை, இவன் எந்த நற்செயலும் புரியவில்லை. இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது மற்றொரு வானவர் மனித வடிவில் அங்கு வருகை தந்தார். அங்கிருந்த 2 வானவர் குழுக்களுக்கும் தமது பிரச்சனை குறித்து தீர்ப்பளிக்க அவரை தேர்ந்தெடுத்து கொண்டனர். அவர் 2 குழுக்களின் வாதங்களையும் கேட்ட பிறகு பின்வரும் தீர்ப்பை கூறினார். இவன் புறப்பட்ட இடத்திலிருந்து இந்த இடம் அருகில் இருக்கிறதா அல்லது இவன் எங்கு சென்று கொண்டிருந்தானோ அந்த இடம் அருகில் இருக்கிறதா என்பதை அளந்து பாருங்கள். வானவர்கள் அளந்தார்கள். எந்த இடத்துக்கு அவன் சென்றடே இருந்தானோ அந்த இடம்தான் அருகில் இருந்தது. அப்போது அவன் பாவ மன்னிப்பு கோரிய வண்ணம் இறைப்பாதையில் சென்று கொண்டிருந்தான் என்ற முடிவுக்கு வந்த கருணைக்கான வானவர்கள் அவனுடைய உயிரை பறித்தனர். இறைவன் அவனை மன்னித்து விட்டான். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைவனிடம் மட்டுமே உங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவனிடமே மன்றாடி கெஞ்சி உங்களுடைய இயலாமையை, நீங்கள் புரிந்திருக்கும் பாவங்களை குறித்து வேதனையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கோரிக்கைகளை இறைவனின் சன்னதியில் அழியுங்கள். எந்த மனிதன் தன்னை போன்ற இயலாத வரம்புகளுக்கு கட்டுப்பட்டுள்ள மனிதர்களிடம் தன் நிலையை பற்றி கூறுகின்றானோ அவனே மிகவும் துர்ப்பாக்கியவான் ஆவான். பிறகு அவனிடம் வல்ல இறைவனின் சன்னதியில் சமர்ப்பிக்க எதுவும் எஞ்சி இருக்காது. அவன் இழிந்தவனாகி தன் கண்ணியத்தை எவராவது காப்பாற்றுவாரா என்று இங்கும் அங்கும் அலைந்து திரிந்த வண்ணம் இருப்பான். இறைவன் அறிவிக்கின்றான், உன் இறைவன் பெரும் மன்னிப்பாளனும் கருணையுடையனுமாய் இருக்கின்றான். இவர்கள் சம்பாதித்த தீவினைகளுக்காக இவர்களை அவன் தண்டிக்க நாடியிருந்தால் வேதனையை விரைவில் இவர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பான். ஆனால் இவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அதை விட்டு தப்பி ஓடுவதற்கு எந்த வழியையும் இவர்கள் காண மாட்டார்கள். திருக்குர்ஆன் 18:58. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.